அந்த கொடூரம் இந்தியால அரங்கேறி சரியா 36 வருஷம் ஆகுது. ஆமா, உலகத்தோட சுற்றுச்சூழல் சீர்கேடு அழிவுக்கு மிக பெரும் மரண சாட்சியான போபால் விஷவாயு விபத்து தான் அது. 20ஆம் நூற்றாண்டோட கொடும் விபத்தான போபால் விஷவாயு கசிவு உலகத்தோட மோசமான பேரழிவு நிகழ்வுகள்ல இன்னைக்கும் முதல் இடத்துல இருக்கு. 1984 டிசம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பிரதேச மாநிலத்தோட தலைநகரான போபால் நகரத்தோட மக்கள் தங்களோட வீடுகள்ல இருக்கிற விளக்குகளை அணைச்சிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. 9 லட்சம் மக்கள் வசிச்சுக்கிட்டு வந்த அந்த நகரம் சிறப்பான ஒரு தொழில் நகரமும் கூட. நள்ளிரவு நேரம், கடுமையான குளிர், ஊர் மக்கள் பாதி தூக்கத்திலேயே எந்திக்கிறாங்க. மூச்சு திணறுது. காத்துக்காக கதவை திறந்து வெளியே வர்றவங்க காத்துல எரிச்சல உணர்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு முன்னாடியே யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில இருந்து அபாய சங்கோட சத்தம் கேக்குது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தெரு ஃபுல்லா மனுஷ பிணங்களோட எண்ணிக்கைக்கு இணையா கால்நடைகள், பறவைகளோட உடல்களும் கிடக்குது. உலகத்தோட மிக மோசமான தொழிற்சாலை விபத்தா கருதப்படுற இதுல இதுவரைக்கும் 25,000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 5,295 பேர் மட்டுமே இறந்ததா மாநில அரசோட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் சொல்லுது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிறக்கிற ஒவ்வொரு 25வது குழந்தையும் குறைபாடு இருக்கிற குழந்தையா பிறக்குது. 1979 காலகட்டங்கள்ல தொழில்துறைகள்ல இந்தியால வந்து முதலீடு செய்யணும்னு அயல்நாட்டு கம்பெனிகளை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாங்க அரசு. அதன் அடிப்படையில யூனியன் கார்பைட் அப்படிங்கிற நிறுவனம் செரின் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்து தயார் செய்யறதுக்கான தொழிற்சாலையை இந்தியால அமைக்க ஒத்துக்கிட்டாங்க. அதன்படி அதுல இந்திய அரசுக்கு 22% பங்குகள்னு ஒப்பந்தமிடப்பட்டுச்சு. ஏற்றுமதி மற்றும் போக்குவரத்து வசதிகளுக்காக இந்தியாவோட இதய பகுதியான மத்திய பிரதேசத்தோட போபால்ல தொழிற்சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்காக நகரோட மைய பகுதியில சின்ன தொழிற்சாலைகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த தொழிற்பேட்டையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அபாயகரமான பொருட்களை உற்பத்தி செய்ய தடை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு தெரிஞ்சும் யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல தொழிற்சாலையை உருவாக்க அனுமதி கொடுத்துச்சு அரசு. சுமார் 67 ஏக்கர்ல பிரம்மாண்டமா உருவாச்சு தொழிற்சாலை. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் அங்கேயே அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான மூலப்பொருளான மெத்தில் ஐசோசைனேட் உற்பத்தி செய்யற முறை ரொம்பவே அபாயகரமானது. உற்பத்தியை ஆரம்பிச்சு கோடிக்கணக்கில் லாபங்களை ஈட்டுறாங்க. அதே சமயம் இதோட ரசாயன கழிவுகள் போபாலோட நிலத்தடி நீரை சத்தமே இல்லாம பதம் பார்க்குற வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில 1984 விவசாயம் படுதோல்வி அடைஞ்சதுனால ஏற்பட்ட கடன் சுமையால மக்கள் பூச்சிக்கொல்லி வாங்குறத நிறுத்திட்டாங்க. விளைவு அதோட உற்பத்தி குறையுது. இதனால யூனியன் கார்பைட் நிறுவனத்தோட அமெரிக்க தலைமை இந்த தொழிற்சாலையை விற்கிறதுக்கு முடிவெடுத்துச்சு. ஆனா அதை வாங்க யாருமே முன்வரல. அப்படிங்கறதுனால அங்கிருந்த இயந்திரங்களை அப்படியே வேறு நாட்டுக்கு கொண்டு போய் அங்க தொழிற்சாலையை நிறுவ திட்டம் போட்டிருக்காங்க. இந்த குழப்பங்கள்ல தொழிற்சாலையில இருந்த பாதுகாப்பு உபகரணங்களை உபயோகப்படுத்தாமலையும் அதை பராமரிக்காமலையும் கைவிட்டிருக்காங்க தொழிற்சாலை நிர்வாகத்தினர். அபாயகரமான நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய ஒரு தொழிற்சாலை நலிவடைஞ்சு அதோட உற்பத்தி நிறுத்தப்பட்டா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எதையுமே செய்யாம மௌனம் காத்திருச்சு மத்திய அரசும் மாசு கட்டுப்பாட்டு துறையும். இரவோட உறக்கத்துக்கு நடுவுல அந்த நிறுவனம் வழக்கமான தன்னோட இரவு பணிய ஆரம்பிச்சிருந்தாங்க. 9:30 மணிக்கு 2ஆம் ஷிஃப்ட் அதிகாரியோட உத்தரவுப்படி பணிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. போபால் கூடத்துல 15,000 காலன் கொள்ளளவு கொண்ட E610, E611, E619 அப்படிங்கிற இந்த 3 மிக்கலன்கள்ல 2ல தான் எப்பவுமே மிக்திரவம் இருக்கணும். ஒரு கலன் அவசியமா காலியா இருக்கணும். ஆனா வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு 3 கலன்கள்லயுமே மிக் நிரப்பப்பட்டிருந்துச்சு. பணியாளர் ஒருத்தர் E610 அடையாளமிட்ட மிக்கலனை இணைக்கிற வால்வு மட்டும் மூடி நீரை செலுத்தியிருக்காரு. பராமரிப்பு பணியில வழக்கமா பைப்பை கழுவ பயன்படுத்தின நீர் எதிர்பாராத மாதிரி 13,000 காலன் மிக் நிரப்பப்பட்ட E610 கலன்ல தெரிச்சு கொட்டிருக்கு.
ரொம்ப சின்ன கவனக்குறைவு உலகத்தையே அச்சுறுத்தின பேரழிவா மாற தொடங்குறது அந்த நிமிஷத்துல இருந்துதான். மிக் ரசாயனம் ரொம்பவே வீரியமானது. கொடிய நச்சுத்தன்மை கொண்ட இது நீரோட கலந்தா தீவிர வெப்பத்தை வெளியாக்குற தன்மை கொண்டது. மொத்தத்துல மிக் மரணமூற்ற விஷ ரசாயனம் அப்படின்னு சொல்லுது வேதியியல் நூல் ஒண்ணு. எப்பவாச்சும் இந்த மாதிரி வால்வுகள்ல கசிவு நிகழும் போது பாதுகாப்பு நடவடிக்கையா வட்டமான ஒரு தட்டை இடையில நுழைச்சு கலன் தனிச்சு விடப்படணும். ஊழியருக்கு அது நல்லாவே பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனா அன்னைக்கு பணியாளர் கவனக்குறைவா அந்த தட்டை அமைச்சு கலனை தனிச்சு விடல. கண்காணிப்பு அதிகாரிகளோட கவனத்துக்கும் இது வரல. பைப்ப கழுவ நீர் திறக்கப்பட்டு செலுத்தப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல மிக்கலனோட அழுத்தம் 2 PSIங்கிற அளவை தொட்டு நின்னுச்சு. 11 மணிக்கு இரவு ஷிப்ட் குழு வந்தப்ப அழுத்தம் 10 PSI கலன்ல ஏறி இருந்துச்சு. அழுத்தமானியோட எச்சரிக்கைய கூட இரவு பணி அதிகாரி கண்டுக்கல. இன்னும் சில மணித்துளிகள்ல உலகையே உலுக்கி போட போற விபத்தை தடுத்து நிறுத்த கிடைச்ச கடைசி சந்தர்ப்பத்தையும் அந்த கணத்துல தவற விட்டாரு அந்த அதிகாரி. நள்ளிரவு 12:40 மணிக்கு அழுத்தம் 40 PSI அப்படிங்கிற உச்சநிலைய அடைஞ்சது. தாங்க முடியாத அழுத்தத்தால கலன் உப்பி உடைய ஆரம்பிச்சதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப சரியா நைட்டு 12:45 மணி. கலனோட உஷ்ணம் கூடியிருந்ததை பார்த்த அந்த அதிகாரி நடக்கிற விபரீதத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு. சீக்கிரமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக மத்த பணியாளர்களை தயார் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா எல்லாருமே கண்களை கசக்கிற மாதிரி எதுவுமே செய்ய முடியாதவங்களா இருந்தாங்க. அதுக்குள்ள விஷவாயு கட்டுப்படுத்த முடியாத நிலையில காட்டு தீ மாதிரி பரவுச்சு. அங்கிருந்த 120 அடி உயர புகைப்போக்கியில மேல்மட்டத்துல வாயு பிதுங்கி வெளியேறுது. யோசிக்க நேரமே இல்லாம அதிகாரிகள் தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கறாங்க. காட்டு வெள்ளமா கட்டுப்படுத்த முடியாம கிளம்புன அது மேல நீரை பீச்சி அடிச்சாலும் அதை மீறி வான்ல மிதந்துச்சு அந்த மிக் வாயு. காத்தை விட கனமானது அப்படிங்கறதுனால கொஞ்ச நேரத்துல காற்றோட தாக்கத்தினால தாழ்ந்து தரைமட்டத்துல பரவ ஆரம்பிச்சது அந்த வாயு. 1:30 மணிக்கு அபாய சங்கு இயக்கப்பட்டுச்சு. சில நிமிடங்கள்ல போபால் மரண நகரமாச்சு. ஆயிரக்கணக்கானோர் உறக்கத்திலேயே உயிரிழந்தாங்க. முழிச்சிட்டு இருந்த சிலரும் கண்ணெரிச்சல் நெஞ்செரிச்சல்னு உடல் உபாதைகளோட கொஞ்ச நேரத்துல தெருவிலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தாங்க. மருத்துவமனைகள் நிரம்பி விஷவாயுவால பாதிக்கப்பட்டவங்க தெருவுல கிடத்தப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. தங்களுக்கு நேர்ந்தது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்காமலேயே 1000 பேர் செத்து மாண்டாங்க. உலகத்தோட மோசமான ரசாயன விபத்து அப்படிங்கிற வரலாற்றுல இடம்பெற்றுச்சு போபால் சம்பவம். போபால் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 32 வருஷங்கள் ஆகிருச்சு. ஆனா ஏற்பட்ட பாதிப்போட பின்விளைவுகளும் சோகமும் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. விசாரணையில போபால் நிறுவனத்துல இருந்து வெளியேறி மக்களை கொன்னது 40 டன் மிக் விஷவாயு அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு. வாயு வெளியேறின 4 மணி நேரத்துல தன்னோட கொடூரத்தை அரங்கேற்றி முடிச்சது அந்த மிக் வாயு. இன்னைக்கு வரைக்கும் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம நிரந்தர நோயாளிகள் 4 லட்சம் பேர் அப்படின்னு சொல்றது இந்த விபத்து பத்தின ஒரு அறிக்கை. நாளாக தங்களோட பார்வைய நிறைய பேரு இழந்தாங்க. வாயு தாக்கத்தினால அந்த பகுதியில இருந்த கர்ப்பிணிகளுக்கு குழந்தை இறந்தே பிறந்துச்சு. பலருக்கும் அபார்ஷனும் ஏற்பட்டுச்சு. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல உடல் குறைபாட்டுடைய குழந்தைகள் பிறக்குது. உலகத்திலேயே மாசற்ற உணவு அப்படின்னு சொல்லப்படுற தாய்ப்பாலையும் இந்த மிக்வாயு விட்டு வைக்கல. ரசாயன கூடத்துக்கு பக்கத்துல வாழ்ந்த பெண்களோட தாய்ப்பால்ல பாதரசம், ஈயம், ஆர்கானோக்ளோரின்ஸ் இருந்ததா 2002 பிப்ரவரி கிரீன் பீஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்லுது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்ட ரீதியா பெற்றுத்தர வேண்டிய நீதியை கூட அரசு வாங்கி கொடுக்கல. விதிகளை மீறி வழங்கப்பட்ட இந்த அனுமதி லட்சக்கணக்கான உயிர்களோட விதியோட விளையாடி முடிஞ்சது. போபால் விஷவாயு கசிவு மாபெரும் மனித தவறுகளாலையும் முக்கிய பாதுகாப்பு இயந்திரங்கள் இயங்காம பராமரிப்புல முடங்குனதாலையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பின்னாள்ல விசாரணையில தெரிய வருது. எல்லா பாதிப்புகளுக்காகவும் சுமார் 5 லட்சம் பேர் நஷ்டஈடு பெற தகுதி உடையவங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு. 1989 பிப்ரவரி 24 யூனியன் கார்பைட் நிர்வாகம் $470 மில்லியன் இந்திய அரசு கிட்ட ஒப்படைச்சாங்க. இதன் பின்னணியில இருந்த அரசியல் பின்னாள்ல தான் தெரிய வந்துச்சு. இந்த நிறுவனத்தோட முக்கிய குற்றவாளியா யூனியன் கார்பைட் நிறுவனத்தோட அப்போதைய முதன்மை செயலதிகாரி வாரன் ஆண்டர்சன் விபத்து நடந்ததுக்கு அப்புறமா இந்தியால வச்சு கைது செய்யப்பட்டார். அப்போதைய அரசியல் தலையீடுகளால இந்தியாவை விட்டு கௌரவத்தோட விமானத்துல ஏற்றி அவரோட தாய் நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கப்பட்டார். ஜாமீன்ல வெளியே வந்த ஆண்டர்சன் அமெரிக்காவுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்தியா வரவே மறுத்துட்டாரு. அமெரிக்க குடிமகனான ஆண்டர்சனை இந்தியா கிட்ட ஒப்படைக்க அமெரிக்க அரசும் மறுத்துட்டு வந்துச்சு. செப்டம்பர் 29 2014 அவரு அமெரிக்காலேயே உயிரிழந்தும் போறாரு.
உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போபால் மக்களை நிரந்தரமா பராமரிச்சு சிகிச்சை அளிக்க யூனியன் கார்பைட் 1991 அக்டோபர்ல $17 மில்லியன் செலவுல ஒரு மருத்துவமனையை போபால்ல கட்ட ஒத்துக்கிட்டாங்க. வழக்கு விசாரணை நீண்ட காலம் எடுத்துக்கிச்சு. இது தொடர்பா 1996 நீதிபதி அகமதி வழங்கின தீர்ப்பின்படி போபால் விஷவாயு வழக்கு கொலைபாதக செயலுக்கான தண்டனையில இருந்து சாதாரண கவனக்குறைவால ஏற்படுற பிரிவுக்கு கீழே மாத்தப்பட்டுச்சு. இந்தியாவை உலுக்கின இந்த கோர படுகொலை குற்றத்தை நிர்வாக புறக்கணிப்பு அப்படின்னு அறிவிச்சு மௌனமா இருந்துருச்சு. நிவாரண உதவிகளும் அவங்களுக்கு முறையா சென்று சேரல. ஆனா கொடுமை என்னன்னா, இன்னைக்கும் இதோட தாக்கம் அந்த மண்ணுல எதிரொலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. தொற்று நோய்களுக்கான மருத்துவமனைகள், சுற்றுச்சூழலை மாசுபடுத்துற ஆலைகள், அபாயகரமான ஆலைகள் மாதிரியானவை ஊருக்கு தொலைவில் தான் அமைக்கணும் அப்படிங்கிறது உலகெங்கிலும் இருக்கிற விதி. ஆனா போபால் நகரத்தோட மையமான பகுதியில ஆலையை அமைச்சது யூனியன் கார்பைட். நச்சுவாயுக்கள், ரசாயன பொருட்களை கையாள்ற ஆலைகள்ல விபத்து நேர்ந்தா செஞ்சுக்க வேண்டிய தற்காப்பு ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கறதையாச்சு ஆலய தொழிலாளர்களுக்கும் சுற்றுவட்டார மக்களுக்கும் விளக்கி இருக்கணும். ஆனா இந்த மாதிரியான ஒரு நச்சுவாயுவை கையாள்றோம் அப்படிங்கிற உண்மைய அந்த ஆலையோட தொழிலாளிகளுக்கே தெரியாம மறைச்சிருந்துச்சு அந்த நிறுவனம். மக்கள் மீதான இந்திய அரசோட அலட்சியம், வளைவு நெளிவுகளோட உறுதியற்ற இந்திய சட்ட நெறிமுறைகள், ஆளும் வர்க்கம் முதலாளி வர்க்கத்தோட கைகோர்த்துக்கிட்ட போலி ஜனநாயகம் ஆகிய மூன்றின் சாட்சியா இந்திய வரைபடத்துல இரத்தக்கரையோட போபால் நகரம் இன்றளவும் காட்சியளிக்குது.